ஊடக மைய சிறப்பு விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நேர வணக்கம். வடமராட்சி கிழக்கை பொறுத்தவரையிலே குறிப்பாக இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அனைவருமே மிகவும் போராடி பாதிக்கப்பட்டவர்கள். அதைவிட கடந்த ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் போது மிகவும் பாதிப்புற்ற ஒரு பிரதேசம். போராளி அவர்கள் சாதாரணமாக அவர்களது உயிர்கள், சொத்து இழப்புகள் அவ்வாறு பல தடவை 2-3 தடவைகளுக்கு மேலே இந்த பகுதி மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இந்த பகுதியிலே நடக்கின்ற பிரச்சனைகள் என்பது பல பிரச்சனைகளுக்கு இந்த பகுதி முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே கூடுதலான பகுதி கடல் வளம், அதே போன்று இயற்கையான ஒரு மணல் பிரதேசத்தை கொண்ட பிரதேசம். இங்கே இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று கடல் வளம், கடல் மீனவர்கள் பெரிதும் இங்கே பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது சட்டவிரோத தொழில்கள், அதே போன்று இந்திய ரோலர் அதனுடைய பிரச்சனைகள், இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த பகுதி மக்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிரச்சனை வெளியிலே வாருவது என்பது மிகவும் குறைவு. அது வெளியில வாரண்டா மிகவும் ஒரு சம்பவம் நடந்தா கூட 2-3 நாளைகளுக்கு பிறகு தெரிகிற சம்பவங்கள் தான் இங்கே காணப்படுகின்றது. இந்த பகுதியிலே ஒரு ஊடக மையம் திறந்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். எனக்கு தெரியப்படுத்தி இருந்தார்கள். நானும் ஒரு நீண்டகால ஒரு ஆசையும் எனக்கு இருந்தது, இங்கே ஒரு ஊடக மையம் திறக்க வேண்டும் என்ற. உடனே நானும் எனது பூர்ண ஆதரவை இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் தெரிவித்திருந்தேன். அதே போன்று ஊடகம் என்பது ஒரு நடுநிலையான ஊடகங்களாக நீங்கள் செயல்பட வேண்டும். இன்று எங்களுடைய இனம் இந்த நிலைக்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் சார்ந்து இல்லாமல் ஒரு தேசிய நீரோட்டத்திலே எங்களுடைய இனம் சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் என்ன நிலையிலே இருந்தோம், என்ன நிலையிலே வாழ்ந்தோம், என்னத்துக்காக நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தோம், நாங்கள் இதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை மறந்து இந்த இனம் ஏதோ ஒரு பாதையிலே செல்வதற்கு நான் நினைக்கின்றேன். ஊடகங்கள் என்பதை விட பொறுப்பற்ற ஊடகங்களும் ஒரு காரணம் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நான் குறிப்பாக ஒரு ஊடகங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொறுப்பற்ற ஊடகங்கள் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த ஊடகங்கள் என்பது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நடுநிலையான செய்தியாகவும், மக்களை ஒரு சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சிந்தனை கொண்டவர்களாக இந்த ஊடகவியலாளர்கள் இருக்க வேண்டும். ஆகவே மக்களை குழப்புறவர்களாக ஊடகவியலாளர்கள் ஒரு நீதிபதிகளாக ஒருபோதும் செயற்படக்கூடாது. நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். அது மக்கள் தீர்மானிப்பார்கள் அல்லது சட்டம் தீர்மானிக்கும். அப்படியாகத்தான் இந்த ஊடகங்கள் செயற்பட வேண்டும். ஆகவே ஊடகவியலாளர்கள் நீங்கள் ஒரு நீதிபதிகளாக ஊடகங்களில் செய்தி போடுவதும், ஊடகங்களிலே உங்களுடைய பதிவுகளை போடுவதும் என்பது உண்மையிலேயே அது ஒரு நடுநிலையான ஊடகமாக ஒருபோதும் இருக்காது. ஆகவே உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த ஊடக மையம் ஒரு சிறப்பாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்தும் இந்த ஊடக மையம் வளர்ச்சி பெற வேண்டும். ஒரு சர்வதேச தரத்திலே சர்வதேச ஊடகவியலாளர்கள் வந்து உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு உங்களுடைய இந்த ஊடக மையம் அமைய வேண்டும் என நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த ஊடக திறப்பு விழாவுக்கு இந்த ஊடகத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அரும்பாடுபட்டு அர்ப்பணித்து இதை செயற்படுத்திய அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.